வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. 7ஆம் அதிபதி போய் 11ஆம் இடத்துல இருக்கனால நன்மையே. 2 கூடிய குடும்பஸ்தான அதிபதி 6ல் இருக்கிறார். குடும்பம் அமைகிறது கொஞ்சம் லேட்டும் காட்டுது. 7 கூடைவன் நீசம் பெறுது. அப்ப திருமணம் கொஞ்சம் காலதாமதம்ங்கிறது காட்டுது. 19 நம்பரு இந்த செயலியும் போற இடத்துல பிற மதிப்பு மரியாதையை உருவாக்கி கொள்வாங்க. ரகசிய நம்பர் 69 ஒரு நன்மையை. தன் திறமைக்கு மீறிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சிருப்பாங்க இந்த நம்பர்காரங்க. சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி 6க்கு போயிட்டார். 7 கூடைவன் நீசம் பெற்றிருக்கார். 7 கூடைவன் 9ஆம் இடத்துல போய் நீசம் பெறுகிறார். அப்பா வீட்டு வழியில பொண்ணு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 7 கூடையன் 9 சம்பந்தப்படுது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். குரு சுபா பரிவர்த்தனை வேற இருக்கு. அடுத்து ஒரு பெண் ஜாதகம் 19/3/2001. இவங்களுடைய நியூமராலஜி நம்பர் 16. ரகசிய நம்பர் 69. மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வா. வாக்கு ஸ்தானத்துல செவ்வா இருக்கனால 4 வீட்டுக்கு கேட்கற அளவுக்கு சவுண்டா பேசுவாங்க. தைரியம். 3 கூடைய குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார். இளைய சகோதரர் மறைந்து கிடக்கிறது. நட்பு கம்மியை காட்டுது. அடுத்து 4 கூடையது தாய் 2ஆம் இடத்துல இருக்கு. ராகு இருக்கனால கொஞ்சம் நட்பு கம்மியா காட்டுது. 4 கூடையவன் குடும்பஸ்தானத்துல இருக்கு. குடும்பம் அமைகிறது. குடும்பஸ்தான அதிபதி 4 கூடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறது. 5 கூடைய சுக்கிரன் 5 கூடையர் 10ல் இருக்கிறார். 5 கூடையவன் 10ல் இருக்கிறது ஒரு நன்மையே. 5ஆம் அதிபதி 10ல் இருப்பது பின் லைஃப்ல அவங்களுடைய ஒரு சிறு இறக்கத்தை கொடுத்து குழந்தைக்கு ஒரு சருக்களை கொடுத்து அதுக்கப்புறம் நன்மையாக இருக்கும். 5ஆம் வீட்டுல இருந்து அது 6ஆம் இடத்துக்கு போயிருது. சொந்த வீட்டுல இருக்கிறது நன்மையே. மகர லக்கணத்துக்கு லக்னாதிபதி 6ல் இருக்கிறார். சனி பகவான் 6ல் இருக்கிறது நன்மையே. 7 கூடை சந்திரன் நீசம் பெற்று கொண்டு இருக்கிறார். 7 கூடையன் கெட்டு போயிட்டார். 11ஆம் இடத்துல இருக்கிறார். நீசம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறைவில்லாம இருக்கிறதுனால ஒரு நன்மை எடுத்துக்கலாம். குரு பகவான் 8ல் இருப்பது ஆயுள் பலம் நன்றாக இருக்கிறது. 12ஆம் இடம் குருமங்கள யோகம் காட்டுது. குரு செவ்வா பார்வை நன்றாக இருக்கிறது. சூரியன் நீசம் பெறுது. சந்திரன் நீசம் பெறுது. 10ஆம் இடத்துல கேது இருந்து தொழிலை குறைக்கிறார். 9 கூடையன் 10ல் இருக்கிறனால் தகப்பனார் தொழிலை பார்த்துக் கொள்ளலாம். இதெல்லாம் ஜோதிட குருமார்கள் பல பேர் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச சில விளக்கங்களை கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கட்டத்திலையும் உள்ள ஓவரா பார்த்தா ஓவரா போக முடியும். நம்ம இப்ப பொருத்தமே முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இதை நம்ம ஷார்ட்டாவே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜோதிட குருமாரி என்னத்த சொல்றான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. 2 கூடிய குடும்பஸ்தான அதிபதி 6ல் இருக்கிறார். குடும்பம் அமைகிறது கொஞ்சம் லேட்டும் காட்டுது. 7 கூடைவன் நீசம் பெறுது. அப்ப திருமணம் கொஞ்சம் காலதாமதம்ங்கிறது காட்டுது. இது போக இவங்க நியூமராலஜி நம்பர் 19 நம்பரு நல்ல கான்பிடன்ட் தன்னம்பிக்கை ஒரு நெருப்பு கிரகம். 1ஆம் நம்பர் நெருப்பு. 9ஆம் நெருப்பு. 19 நம்பரு எந்த செயலையும் போற இடத்துல பிற மதிப்பு மரியாதையை உருவாக்கி கொள்வாங்க. அந்த மாதிரி செயல் நடக்கும். மாசம் நன்றாகவே இருக்கு. வருஷத்திலே 3ஆம் நம்பர் நன்றாகவே இருக்கிறது. கூட்டு நம்பர் 16. 16ஆம் நம்பர் வர்றதுனால ஒரு ஒஸ்ட் கேரக்டரை கொடுக்கும். 16ஆம் நம்பர் வர்றது சமுதாயத்துக்கு முரமான செயல சில நம்பர் இந்த நம்பர் செயல்பட வைக்கும். ரகசிய நம்பர் 69 ஒரு நன்மையே. தன் திறமைக்கு மீறிய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க இந்த நம்பர்காரங்க. இந்த நம்பர் மட்டும் ஒரு சுமாராக காட்டுகிறது. ஒரு பாம்பு பட்சியும் ஒரு மான் இனம் வருகிறது. இப்ப மாப்பிள்ளையோட ஜாதகம் 23/5/1996. இவங்களுடைய நியூமராலஜி நம்பர் 35. ரகசிய நம்பர் 58. சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி 6க்கு போயிட்டார். 7 கூடைவன் 9ஆம் இடத்துல போய் நீசம் பெறுகிறார். அப்ப அப்பா வீட்டு வழியில இவருக்கு ஒரு பொண்ணு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 7 கூடையன் 9 சம்பந்தப்படுது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். குரு சுபா பரிவர்த்தனை வேற இருக்கு. அப்ப என்ன ஆகுது? குரு சனி பரிவர்த்தனை கொஞ்சம் சனி சுபா சேரையில கொஞ்சம் கடுக்கன்னு வேற இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் இது நம்ம உதாரண சாதகமா எடுத்துக்கோங்க. இதுக்கு பல விளக்கங்களும் கொடுத்து ஜோதிட குருமார் பல பேர் கொடுக்கறதுனால நம்ம நம்பர் கான்செப்டும் பொருத்தம் பார்க்கறதே இருக்கனால இது ஒரு ஷார்ட்டான விஷயத்த மட்டும் சொல்லியிருக்கேன். இது இன்னும் விளக்கம் கொடுக்கணும். அது பல பேர் இன்னும் இதை என்ன சரியா விளக்கி இருக்கலாமே இருக்கலாம். ஆமானா என்ன பண்ணுது? பிரபஞ்சத்துக்கு முதல் வீடு மேசம். இப்ப மேசத்துக்கு 6ஆம் வீடு பிரச்சனைக்கு ஒரு வீடுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு குடும்பத்தை கவனிக்கதான் பெரிய பாரமா தெரியும். இந்த குடும்பஸ்தான அதிபதி 7ல் போய் இருக்கிறது ஒரு நன்மையே. குடும்பம் நன்மை காட்டுகிறது. புதன் 5 அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை காட்டுது. குடும்பஸ்தான அதிபதி நன்றாகவே இருக்கிறார். 7ஆம் அதிபதி போய் கொஞ்சம் நீசம் பெற்றாலும் குடும்பம் நன்றபடியாக அமைக்கக்கூடிய தன்மை இவருக்கு காட்டுகிறது. கேது 6ல் இருக்கிறது நன்மையே. லக்னாதிபதியோட கேது இருக்கனால மன உளைச்சலே இருந்துகிட்டு இருப்பார். மனச்சஞ்சலம் கொடுக்கும். இவர் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி 6ல் இருக்கிறதுனால என் வாழ்க்கையில எப்ப வெளிச்சம் கிடைக்கும் ஒரு ஏக்கத்துல இருப்பார். அந்த மாதிரி தன்மையே சூரியன் மறைஞ்சிருக்கனால அந்த தன்மையை கொடுக்கும். இது நிறைய ஜோதிட குமார்களுக்கு எல்லாம் தெரியும். சந்திரனும் 8ல் போய் மறைகிறது. செவ்வாவும் 8ல் போய் மறைகிறது. நீங்க இதைத்தான் போய் செவ்வா கரகம் மறைஞ்சிருக்கு, நம்ம யாருக்கா ரத்த காரகன் மறைஞ்ச என்ன ஆகும்? செவ்வா தோஷம். அப்ப அவருக்கு வீரியம்
அது சம்பந்தமா ரத்தக்காரகனா ஒரு விதி. செவ்வாய் 7ல் இருந்தால் ஒரு உறவு சம்பந்தமாத்துல ஒரு வேகத்தை கொடுப்போம். 8 இருந்தாலும் அதே தன்மை தான். அதனாலதான் செவ்வாய் தோஷங்கிறத நம்ம மறைமுகம் சொல்லிச்சாங்க. அப்ப 4ஆம் இடத்துல இருந்தா சுகத்துக்குரிய வேகத்தை கொடுப்பாரு. 5ல் இருந்தா குழந்தைகள் மேல உள்ள ஆர்வத்தை அக்கறை காட்டுவாரு. இதெல்லாம் ஜோதிட குருமார்கள் தெரியும். இது ஷார்ட்டா சொல்ற மாதிரி உங்களுக்கு இதோட சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோ அந்த வேகம் இருக்கிறதுனால 12ல் இருந்தால் ரத்த சோர்வு காட்டும். 8ல் இருந்தால் அந்த சிற்றின்பத்தில் அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா சேர்த்தா தான் அந்த வேகம் அந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகுங்கிறதுக்காக செவ்வாவை இருக்கிற இடத்த மேட்சிங் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நம்பருக்கு பாம்பு பச்சி வருது, இங்க நாய் வருது. பாம்புக்கு நாய்க்கு சேர்க்க முடியுமா? பிறந்த தேதியிலே பார்த்துடலாம். மாசத்துல ஒரு குதிரை, ஒரு யானை வகை இல்லை. வருஷத்துல ஒரு நாய் பச்சி வருது, இந்த வருஷத்துல பூனை வருது. இதுலயே நட்பு கம்மி ஆகிக்கிறது. இங்க கூட்டு நம்பர்ல பாம்பு, இங்க பூனை, இங்க மானு, இங்க எருமை. இப்ப இதுல எவ்வளவு நட்புங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. என்ன இருக்கு? பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா பாம்பு நாய் கூட சேர்க்க முடியாது. மாசத்துலயும் நட்பு கம்மி, வருஷத்துலயும் நட்பு கம்மி. மான் வருது, இங்க எருமை வருது. அது மட்டும் கொஞ்சம் பகை இல்லாம நட்பு காட்டப்படுது. மானு எருமையை சேர்க்கலாம், அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் கொஞ்சம் பகையின்மை கம்மி. மற்றபடி இது எல்லாமே நட்பு கம்மியா காட்டுது. இப்ப சொன்ன விஷயங்கள் கட்டத்தை காட்டிலும் இந்த நம்பர்லயே நம்ம மேட்சிங் பார்க்கலாங்கிறதுக்கு தான் சொல்றேன். அடுத்து இந்த நம்பருக்குரிய மிருக பற்றி போறோம். அடுத்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு தெளிவா இந்த ப்ரோக்ராம் போற ஸ்டாப்பு நம்ம இனிமே தொடர்ந்து போறோம். நம்ம இந்த மிருக பற்றி ரீதியாக தான் அடுத்த செயல்பாடு போறோம் அதிகமாக இருக்கும். கே லட்சுமி, இந்த பெண்ணுடைய பெயர் கே லட்சுமி. 21 நாய், ரகசிய நம்பர் 31க்கு ஒரு ஆடு வருது. எம் கார்த்தி, இங்க ஒரு நாய், இங்க ஒரு சிங்கம் வருது. அப்ப நாய்க்கு நாய் பாதி சேரும். ஒரு பக்கம் ஆடு சிங்கத்தோட சேர்க்க முடியுமா? கே லட்சுமி நிறைய பொண்ணு இருக்கு, எம் கார்த்தி நிறைய பேர் இருக்கா. இது உதாரணத்துக்கு போட்டிருக்கோம். இப்படி 2 பேர் சேர்க்கையிலேயே நாய்க்கு நாய் சேர்றாங்க. ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் ஆடு சேர்க்க முடியுமா? நம்ம இதுல இவ்வளவு பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை பார்த்து முடிச்சு தள்ளிடுறீங்க. அதுக்கு அடுத்து அவங்க நட்பு கண்டுபிடிக்கிறது கல்யாண தேதியெல்லாம் பார்த்து 10 பொருத்தம். நம்ம ஆரம்பத்துல சொன்னதான். இந்த லக்கணத்துக்கு சூரியன் பார்க்குது, 5ஆம் இடத்தை பார்க்குது, குரு பார்க்கறாரு, குழந்தை கிடைச்ச 7 கூடையான குரு பார்க்காரு. எல்லாம் நல்லா போகும், நீங்க கண்டுபிடிச்சு அதுல தள்ளிடலாம். கடைசியில இங்க வந்து காட்டுறது நம்ம இந்த நம்பர் ரீதியாவே மேட்சிங் பார்த்துடுறோம். பேர்படி நட்பை கண்டுபிடிச்சிருவோம். அது போக உங்க கல்யாண நம்பர், இது எல்லாத்துக்கும் மீதி பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கல்யாண நம்பர் மட்டும் உருப்படியா இருக்கு. இந்த தம்பதியர் இதுல நட்பு கம்மி, இதுல நட்பு கம்மி, இதுல பூரம் பார்த்தோம். பாம்பு நாய் கூட சேர்க்க முடியாது. மாசத்துல குதிரை, இங்க யானை, இங்க வருஷத்துல நாய், இங்க பூனை. நட்பே இல்லை. இந்த நம்பரு கூட்டு நம்பர் பாம்பு, இங்க பூனை, இங்க மானு, இங்க எருமை. இப்ப இது எருமை மானு மட்டும்தான் கொஞ்சம் பகை இல்லாம காட்டுது. இது இப்படி நட்பு கம்மியா இருக்கு. இந்த லக்கணத்துக்கு இது 6வது லக்கணத்தை முடிச்சிடுறாங்க. சிம்ம லக்கணத்துக்கு 6வது லக்கணத்தை முடிக்க கூடாது, மகர லக்கணம் முடிக்க கூடாது. நிறைய ஜோதிட குருமார்கள தெரியும், 6வது லக்கணத்தையும் 8வது லக்கணத்தையும் முடிக்க கூடாது. இந்த பொண்ணுக்கு இவரு 8ஆம் வீடு வந்துருது, இந்த மாப்பிள்ளைக்கு 6ஆம் இடம் வந்துருது. இவளை கல்யாணம் முடிச்சதுல இருந்து மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரு? கடனாளி ஆயிட்டேன் பாரு. இந்த பொண்ணு என்ன சொல்லுவோம்? இந்த கல்யாணம் முடிச்சதுல இருந்து 8ஆம் வீடு வந்தோம் இந்த லக்கணப்படி. இவரை கல்யாணம் முடிச்சதுல இருந்து இந்த பொண்ணு அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கும் மாப்பிள்ளையால. இப்படி ஒரு சூழ்நிலை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பேர்படி உள்ள நட்புபடியும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க தேதி நல்லா இருக்கு, மாசம் நல்லா இருக்கு, வருஷம் நல்லா இருக்கு. கூட்டு நம்பரு நியூமராலஜி நம்பர் 18, ரகசிய நம்பர் 37. இது எல்லாமே இது ஒரு பாம்பு வருது, இங்க எலி வருது, இங்க பாம்பு ஆடு ஆடு. கூட்டு நம்பர்ல பாம்பும் எலியும் வருது. ஆனால் 2, 4, 7, 8 எதுவுமே இல்லை. அப்ப 2 பேரும் ஒரு பக்கம் அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதிகாரம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த நம்பரு எல்லாத்தையும் கட்டத்தையும் காட்டிலும் இந்த நம்பர் கரெக்டா வந்துடும். ஆகையால குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டாங்க. நியூமராலஜி நம்பரும் பிரமிடு நம்பரும் கரெக்டா வந்துட்டாலே 2, 4, 7, 8 வராம இருக்கு. அப்ப இந்த தம்பதியர் இதுல ஒரு மைனஸ் இருந்தாலும் இந்த கல்யாண தேதி அவங்களுக்கு ஒரு 50% காப்பாத்தி கொடுத்துருவோம். அது போக அவங்க கையெழுத்தை சரி பண்ணணும். கையெழுத்துப்படி நாயும் சேருது, அதுல ஒரு 25%. அப்ப ஆடு சிங்கம் இந்த 25% மைனஸ் காட்டப்படுகிறது. இந்த 25% மைனஸ் ஒரு பக்கம் இருக்கல, சுத்தமா டேட்டா பர்த் மேட்சிங்கே இல்லை. கட்டப்படியும் இவர் அவமானப்படுறாரு. இவரை கல்யாணம் முடிச்சிருந்து இது கடனாளி ஆயிட்டேன் பாரு. பொண்ணு இவரை கல்யாணம் முடிச்சு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கலந்து போவாங்களான்னா இவங்க வாழ்க்கையில கலந்து போக மாட்டாங்க. ஏன்னா தேதி மாசம் வருஷம் கூட்டு நம்பர்ல 2, 4, 7, 8 சம்மந்தப்படலை.
இதெல்லாம் எல்லாத்தையும் மீறி அவங்க குடும்பம் கடைசி வரைக்கும் பிரியாம ரன் பண்ணிடுறாங்க. இங்க இவ்வளவு மேட்சிங் என்னென்னமோ கட்ட ரீதியா பார்ப்போம். இந்த மாப்பிள்ளைக்கு இந்த லக்கணத்துக்கு 6ஆம் வீடு வந்துருது, அந்த இதுக்கு அது 8ஆம் வீடு வந்துருது. இப்படி பண்ணக்கூடாது. ஆனால் அப்படியும் பண்ணி முடிச்சும் கல்யாண நம்பர் ஒழுங்கா வந்துடுறதுனால அவங்க குடும்பத்தை கடைசி வரைக்கும் ரன் பண்ணிடுறாங்க. இதை விட அன்னோன்யம் கூட்டணும்னு நினைச்சேன்னா இந்த கையெழுத்துல ஒரு பக்கம் நாய்க்கு நாய் சேர்றாங்க. இந்த சிங்கம் ஆடு கூட பகை. இதை இப்படி இருக்கிறதையும் நம்ம சரி பண்ணிட்டால் கல்யாண நம்பர் ஓகே, நீங்க கையெழுத்து மட்டும் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க சரியாயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மர்மங்களே தேதி பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா கல்யாண நம்பர் கரெக்டா வந்துட்டு நம்ம இவங்களை சரி பண்றது கையெழுத்து மட்டும் சரி பண்ணாலே போதும். இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் இருக்கல, என்னத்தையோ சொல்லிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து நம்ம 1.5 வருஷமா நியூமராலஜி நம்புறது இவ்வளவு வேலை செய்யுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது பல ரெக்கார்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே ஒரு அதிகார நம்பரும் வந்துடும். நம்ம உதாரணமா போட்டிருக்கோம். இதுலயும் அனுசரிச்சு போறதுக்கு இந்த 14 5ஆம் நம்பர் கூட பிரச்சனைக்கு வராது. அப்போ ஒரு 5ஆம் நம்பரோ ஒரு அனுசரிச்சு போறதுக்கு ஒரு 5ஆம் நம்பர் கொடுத்தாகணும், இல்ல 3ஆம் நம்பர் கொடுத்தாகணும். 6ஆம் நம்பர்னா வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த நம்பரு பெரும்பாலும் 2 பேரும் ஏய் வா ஓ அப்படின்னு ஒரு அதிகார தன்மையில தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே அதிகார நம்பர் வந்துடும். நெருப்பு கரகம் இங்கே நெருப்பு, இங்கே நெருப்பு கரகம், இங்கே அதிகார நம்பர் வரும். அந்த மாதிரி டஃப்பா இருப்பாங்க. இதை விட நம்ம கல்யாண நம்பர் கரெக்டா இருக்கறனால அவங்க எப்படியும் அந்த அதிகார தன்மையில இருந்தாலும் ரன் பண்ணிடுறாங்க. ஆனால் இதுலயும் நம்ம அனுசரிச்சு போறதுக்கு 3ஆம் நம்பரோ 5ஆம் நம்பரோ 6ஆம் நம்பரோ வந்துட்டா கொஞ்சம் இதை விட அந்த அதிகார நட்டம் கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும். அப்படியும் அதை போடல. ஆனால் அப்படி கொடுத்த உதாரண நம்பரை போட்டதுனால சில விளக்கத்தை மட்டும் கொடுக்குறேன் சாட்டா. ஆனா அதுலயும் இன்னும் இவங்க சாஃப்டா கொண்டு போறதுக்கும் வழி இருக்கு. ஆகையால இந்த இது 14ஆம் நம்பர் படி அனுசரிச்சு போகத்தான் செய்வாங்க. ஆனா கூட்டு நம்பர் மைனஸ் ஆயிருக்கு. இந்த பிரமிடு நம்பர் மட்டும் நல்லா இருக்கு. அப்ப இவங்க இதை காட்டிலும் கொஞ்சம் அனுசரிக்கிற மாதிரி இருக்கும். அங்க நம்பர் 7ஆம் நம்பர் 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடை கொடுத்து ஒரு 2 4 7 8ல 4 7 தான் டைவர்ஸ் கேஸ்ல அதிகமா இருக்காங்க. அப்ப அந்த 7 இருக்கிறதுனால ஒருவர் ஒரு நம்பிக்கையில்லா தன்மை கொடுத்துரும். இங்க 2 பேரும் பாசத்தை ஓவரா காட்டுவாங்க. நீ ஏன் வலிக்குவா நான் ஓ வலிக்கு வரேன்னு சொல்லி பிடிவாதத்தை கொடுத்து அது கலண்டுறது. இந்த நம்பர் டஃப்பான நம்பரா இருக்கு. ஆனால் இந்த மாதிரி நம்பர் இந்த 5ஆம் நம்பர் இதுலயும் 2 4 7 8 வராம கூட்டு நம்பர் அது வந்துட்டாலும் ஒரு நன்மையாக இருக்கும். ஒரு உதாரண நம்பரை போட்டிருக்கேன், அந்த மாதிரி நம்பரை போட்டிருக்கலாம், பரவாயில்ல. உங்களுடைய பிரச்சனைக்கு கல்யாண நம்பர் 2 4 7 8 வராம இருக்க நியூமராலஜி சரி பண்றோம். இதுக்கு உள்ள நியூமராலஜி தான் அங்க போட்டிருக்கோம். அதனுடைய ரகசிய நம்பர் எல்லாம் இதை காட்டிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னத்தையா நம்பரை போட்டிருக்காங்க அப்படின்னு புரியலன்னா நம்ம பழைய ப்ரோக்ராம்ல நியூமராலஜினா என்ன, பிரமிடுனா என்ன, அந்த விளக்கம் பூரம் கொடுத்துருக்கேன். நீங்க அதை போய் தெளிவா பார்த்துக்கோங்க. இப்ப டேட்டா பர்த்துக்கும் அதே மாதிரி நியூமராலஜினா என்ன, பிரமிடு நம்பர்னா என்னங்கிறத ஷார்ட்டாவே போட்டுக்கோம். ஏன்னா நம்ம பல விஷயங்களை 1.5 வருஷமா கொடுக்கறனால இது என்ன போட்டதே இவ்வளவு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தேவையில்லையேங்கிற மாதிரி இருக்கிறதுனாலதான் இது ஷார்ட்டாவே போட்டுக்கோம். இதுலையும் திருத்துறதுக்கு சாஃப்டா போறதுக்கு நம்ம அந்த அனுசரித்து போற நம்பரை கொடுத்தாலே சரியா வரும். இன்று 3 பேரை பத்தி விளக்கியிருக்கோம். திருமண பொருத்தம் சரியாக அமைக்க ஜாதகம் அல்லது நியூமராலஜி எது முக்கியம்? இப்ப 2ல உங்களுக்கு நியூமராலஜி முக்கியமா ஜாதகம் முக்கியமா? இந்த தலைப்புல பார்க்கல நியூமராலஜியும் பார்க்கணும், ஜாதகமும் பார்க்கணும். அப்படி பார்த்து அமைச்சாதான் கடைசி வரைக்கும் இதை விட ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கலாம். ஏன்னா இந்த லக்கணத்துக்கு இந்த லக்கணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. நம்ம அதையும் பார்த்துட்டு பேர்ல அடுத்து ஆப்ஷனுக்கு வச்சுக்கணும். கையெழுத்துல ஒரு பக்கம் அடுத்த லைஃப் இருக்கு. ஏன்னா கல்யாணம் முடிச்ச அப்புறம் இன்ஷியல் இப்போ ஒரு பொண்ணோட பேரு கவிதா, கல்யாணம் முடிச்ச அப்புறம் வீட்டுக்கார பேரு இந்த எஸ்ன்னு போட்டுருவாங்க. அப்போ இதோட நம்பரும் மாறிடும், பிரமிட நம்பரும் மாறிடும். அப்ப இதுக்குரிய ஆல்ரெடி இருக்கிற நம்பரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கும். கல்யாணம் முடிக்கிற என்னென்ன பேர் கையெழுத்து போறாங்களோ அதை மட்டும் சொல்லிடும். இப்ப எஸ் கவிதான்னு போடல, அது நாய் தான் வரும். இங்கேயும் ஆல்ரெடி நாய் தான் இருக்கு. ஆனா டென்ஷனா இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நம்பரை சரி பண்றதெல்லாம் இருக்கு. ஆனால் இதுல வேற மிருகப்பச்சி வேற மேட்ச் ஆகணும். அப்படி விஷயங்கள்லாம் இருக்கு. கல்யாண தேதியே சரி பண்ணணும், பேரை சரி பண்ணணும். இதெல்லாம் நம்ம பிள்ளைய என்ன பண்றோம், கல்யாணம் முடிச்சாச்சு அவ போய் வாழ்ற இடத்துல போய் நல்லபடியா இந்த இதை பொறுப்பை முடிச்சுட்டு நினைச்சு விட்டுறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய தெண்டுபுறம் இந்த மாதிரி கல்யாண நம்பர் இருந்தாலும் கரெக்டான நம்பர் தேதி வந்துட்டாலும் அவர் கணவருடைய கையெழுத்துக்கு நட்பா இருக்கா? நம்ம பேங்க்ல போய் நம்ம கரண்ட் அக்கௌண்டா சேவிங் அக்கௌண்டா சொல்ற மாதிரி கரண்ட்ல இந்த செகண்டுக்கு நம்ம என்ன செய்யறோம், அதே மாதிரிதான் நம்மளுடைய செகண்டு
இந்த செகண்டுக்கு மாப்பிள்ளை என்ன கையெழுத்து போடுறாரு, இந்த செகண்டுக்கு பெண்ணை என்ன கையெழுத்து போடுது, அதை சரி பண்ணிட்டாலே அவங்க அன்னோன்யமா வாழ்றாங்க. அந்த மாதிரி தன்மையை இதில் நிறைய பேர் பண்ணி கொடுத்து அனுபவத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜியும் பார்க்கணும். அதுக்கடுத்து என் பிள்ளை என்ன நட்பு கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க 2 கையெழுத்தை சரி பண்ணி சரியான மிருகப்பச்சை மேட்சிங் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி தன்மையை நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரவணன் பேர் இருக்குன்னா உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்போம். சரவணனா ஒரு பூனைப்பச்சி வருது, ராஜேஸ்வரினா ஒரு நாய். அப்ப நீங்க இந்த மாதிரி நம்ம சப்த வழியிலே ஒரு போட்டது போக அவங்க என்ன கையெழுத்து போடுறாங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப கவிதாங்கிறது பேர்படி பாம்பு, செல்வகுமார்ங்கிறதும் பேர்படி பாம்பு, செல்வலட்சுமி பேர்படி ஒரு எலி, செல்வராஜ் பேர்படி ஒரு நாய். இன்சில் போல இந்த டெண்டு மாறுது. லட்சுமிங்கிறது ஒரு பாம்பு, கார்த்திக்ங்கிறது ஒரு பாம்பு, பேர்படி நல்லா மேட்ச் ஆயிரும். இன்சில் போடல மிருகப்பச்சு மாறிடும். இந்த மாதிரி நம்ம பேர்ல எப்படி நட்பு கண்டுபிடிக்கலாம், அது போக நம்ம கையெழுத்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற நீங்க அதிகமா உணரணும். சரியான பொருத்த நம்பரு 2 பேருக்கும் சரியான ஜாதக பொருத்தத்தை எடுத்துக்கோங்க. அடுத்த தலைமுறைக்கு பயன்படுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொருத்தம் பார்க்கல இந்த லக்கணத்துக்கு 6, 8 உங்க பிள்ளைக்கு 6, 8 லக்கணம் உள்ள மாப்பிள்ளையை எடுக்காதீங்க. அது போக சரியான கல்யாண நம்பரை பொருத்தம் பண்ணுங்க, சரியான முகூர்த்தத்தை பார்த்து முடிங்க. முதல்ல போய் பொருத்தம் பார்க்கறது எல்லாம் சம்பந்தாரம் ஒத்து போச்சு, பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஒத்து போயிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்து போயிட்டாங்க. அந்த டென்ட்ல போய் நீங்க ஒரு பொருத்தம் பார்க்க போகல முதல்ல நியூமராலஜியை திருத்தி கொண்டு போய் ஒரு 5 நம்பரை கொண்டு போய் இந்த நம்பர்ல ஒரு நம்பர்ல எனக்கு பொருத்தம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி முதல்ல நம்பரை கொண்டு போய் அவங்க நீட்டினீங்கன்னா அவங்க ஒரு 5 நம்பர்ல ஒரு சரியான முகூர்த்தத்தை எடுத்து கொடுக்குறாங்க. உங்க வேலை அதிலே முடிஞ்சிருது. நம்ம ஒண்ணுமே தெரியாம இதை மட்டும் போய் நம்ம பொருத்தத்தை நீட்டல அவங்க பொருத்தத்துக்கு மட்டும் உங்களுக்கு அந்த இவ்வளவு நேரம் சொன்ன 6, 8, 15, 24, 26, 27 இந்த யோக நட்சத்திரம் இதான் சொல்லி 13 நட்சத்திரம்லாம் யோகம் சொல்லிட்டு அதை படைச்சிட்டு உங்கள்கிட்ட பேசட்ட போயிருவாங்க. அவங்க ஜோதிடக்காரங்களுக்கு அந்த ஜாதகத்திலே ஊறி போனதுனால அதைத்தான் கான்செப்ட் ஓவரா கொண்டு போவாங்க. நம்ம அதுக்கு மீறி என்ன விளக்கங்களுக்கு தான் உங்களுக்கு நியூமராலஜி முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம இதுல காட்டுற என்னது, ஜாதகம் முக்கியமா நியூமராலஜி முக்கியமா? இதுல இருந்து என்ன போகுது உங்களுக்கு, இதுல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கும்? முதல்ல 2 பேரும் ஜாதகத்தை கரெக்டா பார்த்து பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஜாதகம் ஒத்து போச்சு, மனசு ஒத்து போச்சுன்னா அடுத்தவங்க ஏதாவது என்ன பார்க்கணும் சொல்ல பல பேர் இருப்பீங்க, பல பேர் இருப்பாங்க. கல்யாண நம்பரை சரியாக நியூமராலஜி நம்பரும் சரி பண்ணி பிரமிடு நம்பரை சரி பண்ணி முதல்ல ஒரு 5 நம்பரை வாங்கிக்கோங்க. அதை கொண்டு போய் நீங்க பொருத்தம் பார்க்குற இடத்துல கொடுங்க. அதுல சரியான நம்பரை எடுத்து கொடுத்துடட்டும். அப்படி கொடுத்தா பிறகு சரியான முகூர்த்தத்துல கல்யாணம் முடிச்ச பிறகு அவங்க வாழ்க்கை கல்யாண நம்பரே அவங்களை இழுத்து கொண்டு போகும். எந்த பிரிவு இல்லாம நல்லபடியா வாழ்வாங்க. இன்றைய புரோக்கரம் ஒரு புதுமையான ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேங்கிற மன நிறைவோட இருக்கிறேன். ஏன்னா இந்த கல்யாண நம்பர் ஒழுங்கா வந்துட்டாலே 2, 4, 7, 8 சம்பந்தப்படாம 1, 3, 5, 6, 9 இந்த நம்பர் வர்ற மாதிரி கல்யாண நம்பர் வந்துட்டாலே அவங்க காலத்துக்கும் ஒரு பிரியாம இணைப்பிரியாம நட்புடம் வாழ்றாங்க. இதுல இருந்து உங்களுக்கு சொல்றது என்றால் முதல்ல சரியான பொருத்தத்துக்கு ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்த்துக்கோங்க. அதுல குறை சொல்லலை, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஜாதகத்துல 5 குடம் கெட்டு போயினா குழந்தை லேட் ஆகுது, 7 குடம் கெட்டு போயினா கல்யாணம் லேட் ஆகுது, 4 குடம் கெட்டு போயிட்டா வீடு கட்ட லேட் ஆகுது, 10 குடம் கெட்டுனா தொழில் இல்லாம இருக்காங்க, 7 குடம் மறைஞ்சா கணவர் கூட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகுது, 9 குடம் கெட்டு போயிட்டுனா அப்பா சொத்து கிடைக்காம தவிக்காங்க, 2 குடம் கெட்டுனா குடும்பம் அமைய முடியாம தவிக்காங்க. இப்ப விளக்கங்கள்லாம் கட்டப்பற அவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஜோதிடர் எல்லாம் நல்ல தெரியா நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பொருத்தம் பார்க்கல நம்பருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க இந்த தேதியில இப்ப கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவு நேரம் பார்த்து ஒரு 25 வருஷம் பிள்ளைய வளர்த்துட்டேன், கல்யாணம் முடிச்சு கொடுக்கறத பார்த்து எங்கேயா தள்ளி விட்டு அவ்வளவு ஆளா வழி அனுப்புனா போதும் தான் நீங்க நினைப்பீங்க. இந்த நம்பர்ல கல்யாணம் முடிச்சிட்டால் உங்க பொறுப்பு முடியல, உங்க பொறுப்பு தொடருதுன்னு அர்த்தம். ஒரு குழந்தை மறுபடியும் பிறந்த மாதிரி 4ஆம் நம்பர்ல கல்யாணம் முடிச்சிட்டாலே, ஏன்னா அவ்வளவு குழந்தைத்தனமா இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு சுய புத்தியும் எடுக்க முடியாம உங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க. சுய முடிவு எடுக்காம அப்பாவை கேட்கணும் அம்மாவை கேட்கணும்பாங்க. ஆகையால 2, 4, 7, 8 கல்யாண நம்பர் வரக்கூடாது. இதுக்கு தவறான தேதியில கல்யாணம் முடிச்சிருந்தா கல்யாண தேதியை சரி பண்ணிக்கோங்க. ஒரு 65 வயசு 70 வயசு இருக்கலாம்,
மர்மங்களை தேடி கொடுத்து அவங்க கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் அன்னோன்யம் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு 250 பேருக்கு மர்மங்களையும் ஒரு கொடுத்து அனுபவத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் அனைவருக்கும் உங்கள் இன்னலை அனைத்தும் தீர்த்து வைத்து வாழ்க்கை இனிமையாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைய புரோகிராம் அனைத்தும் எனக்கு மன நிறைவை தருகிறது. இந்த உதாரண ஜாதகத்தில் சில விளக்கங்களை கொடுத்துருக்கேன். ஏன்னா பல ஜோதிட குருமார்கள்லாம் பல விஷயத்துல நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஜோதிடத்தை அப்பால் பட்டு உங்களுக்கு அதுல நீங்க எவ்வளவு ஊறினீங்களோ, எனக்கு நம்பர்லேயே அதிகமா ஈடுபாடு இருந்ததுனால உங்களுக்கு நம்பர் ரீதியாக தான் அதிகமா விளக்கம் கொடுத்துருக்கேன். இன்றைய விளக்கங்கள் அனைத்தும் எனக்கு மன நிறைவை தருகிறது. உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்து ஒரு புதிய தொடரில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சுபமங்கலம். தீர்க்கும் நாயகனே